மூலிகை பெட்ரோல் விற்பனையை 1999 வருடம் ஜூலை மாதம் சென்னையில சில இடங்கள்ல தொடங்கினாரு ராமர் பிள்ளை. கிட்டத்தட்ட 9 மாசம் இந்த விற்பனை நடந்தது. 13 லட்சம் லிட்டர் பெட்ரோலை 1 லிட்டர் 13 ரூபாய்க்கு வித்ததா ராமர் பிள்ளை சொல்றாரு. இந்த விற்பனை நடந்துட்டு இருக்கும் போது மார்ச் 2000 திடீர்னு சிபிஐ ராமர் பிள்ளையை கைது செய்தது. மூலிகை பெட்ரோல்ல மூலிகையே இல்ல, சில ரசாயன பொருட்கள் தான் கலந்து இருக்கு, அதை பயன்படுத்தினா வண்டிகள் கெட்டு போயிடும், அதனால போலி பெட்ரோல் வித்ததா ராமர் பிள்ளையை கைது செய்யறோம்னு சிபிஐ சொன்னாங்க. சில மாதங்கள் சிறையில் இருந்த ராமர் பிள்ளைய அக்டோபர் மாதம் ஜாமீன்ல வெளியே விட்டாங்க. தான் தயாரிச்சது மூலிகை பெட்ரோல் இல்லைன்னு சிபிஐ விசாரணையில அவர் சொன்னதா தகவல்கள் வெளிவந்தது. சிபிஐ என் மேல சொன்ன முதல் குற்றச்சாட்டு, நானும் முகம் தெரியாத ஆயில் கார்பரேஷன் உள்ள அதிகாரிகளும் சேர்ந்து 2 பேரும் கைகோர்த்து அங்கே உள்ள பொருள்களெல்லாம் கொண்டு வந்து மூலிகை பெட்ரோல் சென்று சேல்ஸ் பண்ணிட்டோம். அதுதான் அவங்களுடைய எஃப்ஐஆர். சார்ஜிட்டில் அது இல்லை. எஃப்ஐஆரை ஃபேஸ் பண்ணி தான் சார்ஜிட் வரணும், சார்ஜிட்டில் அது கிடையாது. இது நீதிமன்றத்தில் இப்போ முடியும் தரவையில் இருக்குது. அதனால் இதுக்கு ரொம்ப விரிவாக சொல்ல முடியாது. சிபிஐ வழக்கு போட்டிருந்தா கூட சிபிஐ எனக்கு நன்மை தான் செய்திருக்குது. ஏன்னா என்னை படிக்க வச்சிருக்கிறாங்க, இன்டர்நேஷ்னல் பேட்டன் போக வச்சிருக்கிறாங்க. அன்றைக்கி கூட 11 ரூபா 12 ரூபா தான் வரைக்கும் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருந்தது 1999-2005. ஆனால் இப்போ ஒரு 5 ரூபா ரேட்டு குறைய வச்சுருக்காங்க. அதனால் இது சிபிஐ நன்றி தான் சொல்லணும். ஏன்னா வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால இதுக்கு மேலே நம்ம சொல்ல முடியாது. சிபிஐ கோர்ட்டில் என்னை 2 தடவை கூப்பிட்டு வந்தாங்க. என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னாக்கும், இது பண்ண பிறகும் கூட பெட்ரோல் உற்பத்தி பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே சில மெம்பர்ஸ் கமிட்டி மெம்பர்ஸ் இது என்னது, நம்ம இவங்களுக்காக வேலை பார்த்தோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொன்னோன்னே அதை அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணோம். நாங்கள் கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம், கொஞ்சம் கூட அதை பார்க்காம இப்போ நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி ரோட்டல் லெட்டர் டு தம். 2006 தன்னுடைய பெட்ரோலுக்கு சர்வதேச காப்புரிமை வாங்குவதற்காக ஜெனீவாவில் இருக்கக்கூடிய காப்புரிமை அலுவலகத்தை அணுகியதாகவும் அவங்க காப்புரிமை தந்துட்டாங்கன்னு ராமர் பிள்ளை அறிவிச்சாரு. 2009 தன்னுடைய பெட்ரோலுக்கு டென்மார்க்ல இருக்கக்கூடிய டேனிஷ் தொழில்நுட்ப கழக விஞ்ஞானிகள் அங்கீகாரம் தந்ததா ஒரு தகவலை வெளியிட்டாரு. 2010 மீண்டும் பெட்ரோல் தயாரிச்சு விற்க போறதாகவும் கடல் நீரை எரிபொருளா மாத்துவேன்னு சொன்னாரு ராமர் பிள்ளை. இப்படி தொடர்ந்து ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்த ராமர் பிள்ளை இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு? இதை நான் ஒரு ஆட்டோமொபைல் ஃபீலை கொண்டு வரது கொஞ்சம் டிலே ஆனாலும் இதை மின்சாரமாக உற்பத்தி பண்ணி இமீடியட்டில் மக்களுக்கு ஒரு யூனிட் ஒரு ரூபா 50 பைசா கிடைக்கும் நான் ஏற்பாடுலாம் பண்ண போகிறேன். அது ஓரிரு வாரங்களில் அந்த முடிவெடுத்து தமிழ்நாடு அரசாங்கத்தை நாங்கள் உதவி கேட்குறதா முடிவு பண்ணியிருக்கிறோம். இது எந்த சூழ்நிலையிலையும் 2014 ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு, ஒரு எதிர்காலம் கண்டிப்பாக கிடைக்கும். இதில் நான் மக்களுக்கு இல்லை அறிவியல் அறிஞர்களுக்கு, இந்திய தேசத்து மக்களுக்கு நான் என்னுடைய தரப்பில் என்ன சொல்கிறேன்னா, நான் எந்தவித தவறு இது வரைக்கும் நான் பண்ணலை. அதுவும் நானே என் மக்களை ஏமாற்ற நான் விரும்பலை, ஏமாற்ற வேண்டிய அவசியமும் கிடையாது. 2 புரிஞ்சுக்கணும். அதாவது 1940 முன்பு அணுவை உடைக்க முடியாதுன்னு சொன்னவருக்கும் நோபல் பிரைஸ், இப்போ உடைச்சவருக்கும் நோபல் பிரைஸ். அப்போ ஏதோ ஒரு நோபல் பிரைஸே தப்பாயிருது. தப்பு இல்லை, அந்த காலகட்டத்தின்படி அணுவை உடைக்க முடியாது. இந்த காலகட்டத்தில் அணு உடைச்சு நம்ம வந்துட்டோம். ஆரம்பத்துல ராமர் பிள்ளைய சீரியஸா பார்த்த பலர் இப்ப அவரை ரொம்ப சிரிப்பா பாக்குறாங்க. ஆனா மத்தவங்க இன்னைக்கும் ராமர் பிள்ளைய படிக்காத மேதையாக தான் பாக்குறாங்க. அவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தீவிரமா நம்புறாங்க. நேரடியா ஆய்வு செஞ்சு டெஸ்ட் பண்ணி பார்த்து 2 வீலர்ல போட்டு அதை பவரா யூஸ் பண்ணி கேஸா யூஸ் பண்ணி அதுக்கு பிறகு பெட்ரோலாகவும் யூஸ் பண்ணி 2 வீலர் கார் எல்லாத்துலேயுமே போட்டு பார்த்து அதுக்கு பிறகு தான் நாங்கள் அவருக்கு முழு ஆதரவு கொடுத்தோம். இது நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, உலகுக்கே போய் சேரணுங்கிற அவருடைய விருப்பமும் சரி, எங்கள் விருப்பமும் சரி. இதுக்காக நாங்கள் அவருக்கு எல்லா சப்போர்ட்டும் கொடுத்து ஆதரித்து இன்ன வரைக்கும் அவரை கொண்டுட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ அவர் சவால் விடுறாரு எல்லாத்துக்கும். நான் கொண்டு காட்டுறேன், சர்வதேச சந்தையில் இதை நிரூபித்து காட்டுறேன், இதை ஏற்றுக்கும். அப்போவாது இந்திய நாடு ஏற்றுக்குமா, தயாரானு இவர் கேட்குறாருல்ல, அதை நம்ம ஏற்றுக்கணும்ல. அதை ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டாமா? ஒரு முடிவுக்கே வந்துடுறதா? ஏதோ ஒரு 4 பத்திரிகையை படிச்சுட்டு ஊடகங்களை பார்த்துட்டு
இவர் வந்து இது அப்படின்னு முடிவுக்கு வந்துடுறதா? எதுவும் முடிவுக்கு வராதீர்கள். திரும்பியும் முடியுமானால் அவர் டிஎஸ்டி அப்ரோச் பண்ணட்டும். அது முடிந்தால் உலகத்துக்கு நல்லது தானே. இந்த இந்தியன் சயின்டிஸ்ட் மேலே நம்பிக்கை இல்லையாக்கும் தாராளமா வெளி சயின்டிஸ்ட் தானே சொல்லணும். ஃபாரின் சயின்டிஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு கேட்க போகிறேன்னா கேட்கட்டும், நோ ப்ராப்ளம். இங்கே உட்காந்துருந்தவங்க ஒன்றும் சாதாரணமான ஆட்கள் இல்லை. ஓகே, இந்த 12 பேரில் எல்லாரும் வந்து பெரிய பெரிய குவாலிஃபைட் பீப்புள். ஒரு புதிய ஒரு இன்வென்ஷன் வந்து வரும்போது அதில் ஏகப்பட்ட சர்ச்சை இருக்க தான் செய்யும். சர்ச்சைகள் இருக்கும். அந்த சர்ச்சைக்கு தீர்வு என்ன அப்படின்னா பேட்டன்ட் ஆஃபீஸ். இதை அவங்க அக்செப்ட் பண்ணி இன்னும் இந்திய அரசாங்கத்துக்கு ஒன்று சிக்கல் வராது. ஏன்னா அவங்க ரெடி, நான் தயாராகிட்டு இருக்கேன்.